மாணிக்கநாகம் அத்தியாயம் 7. வந்து நின்ற டாக்ஸிக்குள்ளிலிருந்து கம்பீரமாய் இறங்கினாள் ஒரு பெண்மணி. காஞ்சிப்பட்டு சரசரக்க முடிந்த மட்டும் உடம்பை நகையால் வைந்திருந்தாள். பெரிதாக நெற்றி போட்டு பார்க்க மதர்ப்பான தோற்றம். அவளைத் தொடர்ந்து ஒற்றை நாடியில் ஒருவர் சாதாரண கதர்வேட்டி உடுத்தி வித்தியாசமாய் பாலியஸ்டரில் சட்டை உடுத்தியிருந்தார். ஸ்லிப்பர் செருப்பால் சரசரக்க அவர் இறங்கிய தோரணையும் குறுகி நிற்கும் தோரணையும் இந்த நபர்தான் மதர்ப்பான அந்த பெண்மணிக்கு கணவன் என்று சொல்லாமல் சொன்னது. மூன்றாவது இறங்கிய நபர்தான் மாப்பிள்ளை. சங்கர், இப்படி வா என்று காரணம் இல்லாமல் அந்த பெண்மணி அழைக்க நாய்க்குட்டி போல் அவள் அருகே சென்றாள் அவன். அவன் பெயர் சங்கர் என்பதிலிருந்து அம்மாவுக்கு மிக அடங்கிய பிள்ளை என்பது வரை துல்லியமாக தெரிந்து போயிற்று. கூடவே இன்னும் சில சொந்த பந்தங்கள். காமாட்சி அவ்வளவு பேரையும் பார்த்து ஆடி போனாள். புவனாவும் சாந்தியும் போட்டி போட்டுக்கொண்டு இயங்க ஆரம்பித்தார்கள். ஒருத்தி பாயை விரித்தாள், இன்னொருத்தி பெட்ஷீட்டை விரித்தாள். கணேஷ் வாசலுக்கு ஓடி வந்து அனைவரையும் வாங்க வாங்க என்று வாய்மலர அழைத்தான். உள்ளே நுழையும் போது மாப்பிள்ளையின் தாய் வீட்டை மிக அழகாக நோட்டம் விட்டாள். தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடியை நெகிழ்த்தியபடி வீட்டு கூரையை, கதவுகளை, சுவர்களை என்று ஊடுருவியது அவள் பார்வை. கணேஷை சற்று அது சங்கடப்படுத்தியது. வந்தவர்கள் பாய்களில் அமர்ந்து கொள்ள மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக ஒரு சேரை எடுத்து வந்து போட்டான் கணேஷ். எல்லோரும் உட்கார சேர்க்கிடையாதா என்று குத்தலுடன் பாயில் உட்கார்ந்தாள் மாப்பிள்ளையின் அம்மா. மனோரஞ்சிதம், கொஞ்சம் சும்மா இரு. அந்த ஒற்றை நாடி மனிதர் காதை கடிக்கவும் அவரை ஒரு மாதிரியாய் பார்த்தாள். அனைவருக்கும் காஃபி தர தொடங்கினாள் புவனா. உள்ளே தனி அறைக்குள் இருந்தபடி ஜன்னல் துவாரம் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் மைதிலி. மாப்பிள்ளையை பார்த்தபோது சற்று கம்பீரமாகவே தென்பட்டான். கணேஷ் ஏற்கனவே மாப்பிள்ளையை பற்றி சொல்லியிருந்தான். மாப்பிள்ளை பேர் சங்கரு, பிகாம் பட்டதாரி, பேங்க் எம்ப்ளாயி. பின்னால நீ சொந்தமா வீடெல்லாம் கட்டிக்கலாம்க்கா. கை நிறைய சம்பளம், பிக்கல் பிடுங்கல் கிடையாது. ஒரே பிள்ளை, கொஞ்சம் அம்மா பைத்தியம். அப்பா ரொம்ப நல்ல மனிதர். அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. சொத்தெல்லாம் உண்டு. எல்லாம் மாப்பிள்ள சம்பாத்தியம்தான். அவன் சொல்லி இருந்தது அலையடித்தது மனதில். இந்த இடம் எந்த தடையுமின்றி படியுமா? மனசுக்குள் கேள்வி எழும்பியது. வெளியே அவர்கள் பேச தொடங்கி இருந்தார்கள். மாறவே மாறாத இந்திய பெண்களின் பிரதிநிதியாய் காமாட்சி ஒரு தூணுக்கு பின்னாலே நின்று கொண்டு பிள்ளையின் அப்பா கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். மைதிலியோட அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரா இருந்தவர். கொல்லிமலையில டியூட்டியில இருந்தப்போ அநியாயமா செத்து போயிட்டார். டியூட்டியில் ரொம்ப கரெக்டா இருப்பார். அதுவே அவருக்கு எமனா மாறிடுச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் 20 வருஷமா நான் தான் இவங்களுக்கு எல்லாம். என் பையன் சம்பாத்தியம்தான் எங்க குடும்பம் இப்ப இந்த அளவுக்கு நிமிர்தெல்லாம் நடக்க காரணம். எங்க கிட்ட சொத்து பத்து இல்லாம இருக்கலாம், ஆனா கண்ணிய குறைவோ ஒழுக்க குறைவோ கிடையாது. மான மரியாதை தான் இந்த குடும்பத்தோட முதல் சொத்து. என் பெண்களை நான் அந்த அளவு அடக்க ஒடுக்கமாகத்தான் வளர்த்திருக்கேன். மைதிலி என் மூத்த பொண்ணு, ரொம்ப பொறுப்பானவ, பிரமாதமா சமைப்பா, வீட்டு வேலையெல்லாம் குறிப்பறிஞ்சு செய்வா. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கோர்வையாய் காமாட்சியிடம் இருந்து வந்தன. கணேஷ் பணிவாக நின்று கொண்டிருந்தான். ஊடே மைதிலி மாப்பிள்ளையையும் மற்றவர்களும் தன்னை பார்க்க தோதாக ஒரு முறை கூடத்துக்கு வந்து வணங்கிவிட்டு போனாள். சரி, லௌகீக விஷயத்துக்கு வருவோம். உங்களால எங்க எதிர்பார்ப்புக்கு செய்ய முடியாட்டியும் கூட எவ்வளவு செய்வீங்கன்னு தெரிஞ்சா நல்லது. பணத்தை விட குணத்தை பெருசா நினைக்கிறதுல தான் இந்த இடத்தில் பெண் எடுக்க சம்மதிச்சு வந்திருக்கோம். எங்க பிள்ளைக்கு டாக்டரா இருக்க வரனே வந்துருச்சு. காமாட்சியை பார்த்து மாப்பிள்ளையின் தாய் மனோரஞ்சிதம் சிலாகிப்பாய் பேசியதை தொடர்ந்து காமாட்சியின் பார்வை கணேஷ் பக்கம் சென்றது. கணேஷ் மைதிலியை பார்க்க விரும்பி அரைப்பக்கம் சென்றான். எல்லா பெண்களும் இந்த கட்டத்தில் தோண்டப்படும் குழியில் விழுந்தே தீர வேண்டும். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்கிற மாதிரி மைதிலி அர்த்த புஷ்டியுள்ள மௌனத்தோடு கணேஷை பார்த்தாள். 15 பவுன் நகை, கையில 5000, மற்றபடி பாத்திர பண்டம். லேசான குரலில் திரும்பி வந்த கணேஷின் பதிலில் மனோரஞ்சிதம் எந்த பிரதிபலிப்பையும் காட்டாத போதிலும் அவள் அந்த பதிலால் அதிகம் அதிர்ந்தது மாதிரி நிமிர்ந்தாள். தெருவுல மண்ணெண்ணெய் விற்கிற தள்ளுவண்டிக்காரன் கூட 10 பவுன் போடுற காலத்துல வெற்றிலையை குதுப்பலாக மென்றபடி மனோரஞ்சிதம் முணுமுணுத்தாள். எங்க சக்தி அவ்வளவுதாங்க. இதுக்கே நான் 10,000 வரை கடன் பட்டாகணும். பின்னால வேற 2 அக்கா இருக்காங்க என்றான் கணேசன். இருந்துட்டு போகட்டுமே, நீ இருக்கிற, உனக்கே லட்சம் கேட்கலாமே. அப்படி கேட்டு இப்படி செஞ்சுட்டு போ. கல்யாணம் என்ன கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களா? இது பவித்திரமான விசேஷமாச்சே. எனக்கு தெரியாது பாரு, நீ பெருசா சொல்ல வந்துட்டே. கோயில்ல கூட சாமி சிலையை விட பெருசா உண்டியல் தான் இருக்கு.
எங்கேயும் எதிலையும் முதல் காசுதான், மத்தது இரண்டாம் பட்சம்தான். விட்டால் குப்புற கவிழ்ந்து விடும் குதிரை வேகமாய் பேச்சானது. எங்கெங்கோ போகும் போல தோன்றியது கணேஷிற்கு. வாய்க்கு ஒரு பூட்டை செயற்கையாக போட்டுக் கொண்டான். மனோரஞ்சிதத்தை பொருட்படுத்தாமல் மாப்பிள்ளையை பார்த்தான். அவன் பார்வை புவனாவையும் சாந்தியையும் துளையிட்டுக் கொண்டிருந்தது. மாப்பிள்ளை சாருக்கு பெண் பிடிச்சிருக்கா? முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சங்கரை பார்த்தபடி கணேஷ் கேட்ட கேள்விக்கு சங்கரிடம் இதமான ஒரு புன்னகை பதிலாக அரும்பியது. எனக்கு மனப்பூர்வ சம்மதம் என்று அது சொல்லாமல் சொன்னது. மாப்பிள்ளையே இந்த பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது. வீட்டுக்கு பெரியவங்க, மாப்பிள்ளை அப்பா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சா பரவாயில்லை. சங்கரின் புன்னகையை தொடர்ந்து கணேஷ் பொடி வைத்து பேசிய பேச்சும் மனோரஞ்சிதத்தை அதில் அவன் ஒதுக்குவதும் தெளிவாக தெரிந்தது. மனோரஞ்சிதம் அதை உணர்ந்து துள்ளிக்கொண்டு முன் விழுந்தாள். அவங்க கிட்ட கேட்டா போதுமா? குத்துக்கல்ல மாதிரி நான் இருக்கிறச்ச அவங்க பேச என்ன இருக்கு? முடிவா சொல்றேன், 15 பவுன் எல்லாம் எங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வராது. 25 பவுனாச்சும் போட்டாதான் நல்லா இருக்கும். கையிலையும் 10,000 கொடுக்கணும். மத்தத வேணும்னா உங்க இஷ்டப்படி செஞ்சுக்கோங்க. பட்டு தெரித்தது மாதிரி பேசின மனோரஞ்சிதத்தை எல்லோரும் விதிர்ப்பாக பார்த்தார்கள். கணேஷ் கையை பிசைந்து நின்றான். மாப்பிள்ளையும் அவன் தகப்பனும் இடையில் புகுந்து மறுப்பாக ஏதாவது பேச மாட்டார்களா என்று எதிர்பார்த்து குமைந்து போனான். அவர்கள் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல கிடந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் எதிரியாய் தடையாய் எல்லாமாய் இருக்க முடியும். ஆண் வர்க்கத்திற்கு எதற்கு அந்த பாவம் என்கிற மாதிரி மௌனம் சாதித்தார்கள். பின்னர் சொல்லி அனுப்புங்க என்றபடி விடைபெற்று கொண்டார்கள். உள்ளே மைதிலி கண்ணீர் விட தொடங்கி இருந்தாள். உள்மனதில் இந்த இடமும் படியாது என்கிற அவநம்பிக்கை முளைவிட ஆரம்பித்தது. எப்படி படியும்? 25 பவுனுக்கு கணேஷ் எங்கே போவான்? சட்டியில் இருந்தால் அல்லவா அகப்பையில் வர முடியும். 15 பவுனுக்கே ததிங்கிணத்தும் போட வேண்டியிருக்கும். பாவம் கணேஷ். அவள் நினைப்பு நீண்டு பெருமூச்சில் கைகோர்த்து கொண்டது. அந்த வேளை பார்த்து உள்ளே அவளை பார்க்க வந்திருந்தான் கணேஷ். வந்தவனை சோகமாய் ஏறிட்டாள் மைதிலி. பாவண்டா தம்பி நீ என்று பாவனை காட்டினாள். 3 அக்காவுக்கும் தம்பியா நீ பிறக்க என்னடா பாவம் பண்ணினே? வந்தவனிடம் மெலிதாக கேள்வி வேறு கேட்டாள். அவன் விரக்தியாக சிரித்தான். சிரித்துவிட்டு அந்த அறையில் சுவர் மேல் கண்ணாடி சட்டங்களுக்குள் தொங்கிக் கொண்டிருக்கும் சிவகுருநாதனை பார்த்தான். இவர் உயிரோடு இருந்திருந்தா இப்படி தடுமாறிய வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்குமா? மைதிலியை பார்த்து சிலாகித்தான். சரிடா, என்ன முடிவு பண்ணியிருக்க? 25 பவுனெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். முடியாதுன்னு சொல்லி என் கல்யாண விஷயத்தை ஒழிச்சு தலைமுழுகு என்று கடூரமாய் பேசினாள் மைதிலி. தனக்கு வேறு வழி தெரியவில்லை என்பது போல் பேசாமல் மௌனமாய் எழுந்து கொண்டான் கணேஷ். புவனாவும் சாந்தியும் அத்தனையையும் வெறித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் கவலை புயல் மையம் கொள்ள தொடங்கியிருந்தது. கலங்கி போன விழிகளில் அதை வெளிக்காட்டத் தொடங்கியிருந்தார்கள். காமாட்சி இடிந்து போய் ஓர் ஓரமாய் சரிந்து விட்டிருந்தாள். பதில் பேசாமல் கணேஷ் வெளியே செல்ல காலெடுத்த அதே சமயம் அரைக்கதவை சாத்திவிட்டு மேஜை டிராயரை திறந்து மூட்டைப்பூச்சி மருந்தை வெளியே எடுத்தாள் மைதிலி. அத்தியாயம் 8. உள்ளங்கையில் கண்ணாடி குப்பிக்குள் அடைப்பட்டு கிடக்கும் அந்த விஷம் அவளை பார்த்து புன்னகைத்தது. என்னால் மட்டுமே நீ நினைத்த நிம்மதியை பெற முடியும் என்று சொல்லாமல் சொன்னது. இந்த மனுஷ வாழ்க்கையே இப்படித்தான். எங்கும் எப்பொழுதும் யாரையாவது ஒரு பெண் சார்ந்து நின்றே தீர வேண்டும். அடுத்தடுத்து பெண்ணை பெற்றால் அரசனையே ஆண்டியாவான் எனும்போது உன் தம்பி எம்மாத்திரம் சொண்டைக்காய். அந்த மூட்டைப்பூச்சி மருந்துக்கு உலக நடப்பெல்லாம் தெரிந்திருந்தது. அது மூட்டிய கலவரத்தில் மைதிலி பாகாய் உருகி கரைந்து தீர்க்கமான ஒரு முடிவோடு முடியை திரைந்தாள். குப்பென்ற வாடை மூக்கை பிடித்து கொண்டு வாயினுள் அந்த குப்பியை கொட்டி கவிழ்த்தாள். தொண்டை பாலம் எரிந்து கமர கபகபவென்று குணாதிசயத்தோடு குடலுக்குள் நுழைய தொடங்கியது அந்த திரவம். அவளையும் மீறி அதனால் பாதிக்கப்பட்டு இருமி தும்மி சற்று சப்தம் போட்டாள் மைதிலி. சத்தம் அறை கதவுக்கு அப்பால் லேசாக எதிரொலித்தது. கதவின் இடுக்கு வழியாக அதன் வாடை பின்னரே ஊடுருவியது. என்ன இது? மூட்டப்புரட்சி மருந்து வாட எங்க இருந்து வருது? புவனா யதார்த்தமாய் மூக்கை சினுங்கினாள். அவள் பேச்சு கேட்டு சாந்தியும் மூக்கை உறிஞ்சு, வாட மைதிலி அக்கா ரூம்ல இருந்து வர்ற மாதிரியில இருக்கு. மூக்கை உறிஞ்சியபடி அரைக்கது பிறகே வந்த போதுதான் தெரிந்தது அது சாத்தப்பட்டிருப்பது. லேசாய் பதைத்தது சாந்திக்கு. அக்கா அக்கா அழைத்து பார்த்தார்கள். மைதிலியிடம் இருந்தா பதில் வரும். அவள் சுருண்டு விட்டிருந்தாள். அந்த விஷம் குடலுக்குள் ஹைட்ரோகுளோரினின் அமிலத்தை எல்லாம் சுருட்டி விழுங்கி சிறு கடலுக்குள் நுழைய முயன்று கொண்டிருந்தது. இறுதியில் மிக சீக்கிரத்தில் கலக்க தயாராகி விட்டிருந்தது. இரத்த அணுக்களின் உயர் அணுக்களை ஒவ்வொன்றாக கொல்ல அது வேகப்பட்ட அதே வேளை, அம்மா, அக்கா ரூம்ல எதையோ குடிச்சிட்டா போல தெரியுது, அலறினாள் சாந்தி. ஓடி வந்து நின்று பதறத் தொடங்கினாள் காமாட்சி. புவனா கதவை மோதத் தொடங்கினாள்.
டே கணேஷ்! காமாட்சி அலறிய அலறில் வீட்டு வாசலை கடந்து வீதியில் நடப்பவர் காதுகளை எல்லாம் கூட கவ்வி இழுத்தது. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? மன பதறலுடன் அக்கம் பக்கம் ஓடி வந்து குவிய, கதவும் ஒரு வழியாக உடைபட, புறா குஞ்சாய் சுருண்டு வாயில் நுரை முட்ட கிடக்கும் மைதிலியை பார்த்த மாத்திரத்தில் காமாட்சிக்கு இதயமே அருந்து போன மாதிரி ஒரு வேதனை. அத்தியாயம் 9. கணேஷ் எந்திரமாக இயங்க ஆரம்பித்தான். மிகப்பெரிய அந்த தொழிற்சாலையின் பாஸ்பேட்டிவ் ஆட்டோமேட்டிக் செக்ஷன் ஜரூராகி இயங்கிக் கொண்டிருந்தது. பிளான்டின் ஆசிட் தொட்டிகள் தங்களுக்குள் தலைக்குப்புற விழும் போல்ட் நட்டுகளில் எண்ணெய் பிசுக்கையும் கசட்டு அழுக்கையும் கரைத்து கொண்டிருந்த பக்கமாய் சிறிய அளவில் ஏசி கண்ட்ரோல் ரூம். இதனுள் போடப்பட்டிருக்கும் மேஜை நாற்காலி ஒன்றின் மேல் சோக சித்திரமாய் உட்கார்ந்திருந்தான் கணேஷ். இந்த குளிர்பதன அறையில் கண்ணாடி சுவர்களுக்குள் அப்பால் பிளாட்டினுள் ஆபரேட்டர்கள் குறுக்கும் நெடுக்குமாய் வேலை நிமித்தம் போவதும் வருவதுமாய் இருக்கிறார்கள். எதையும் கவனிக்காமல், எதிலும் பிடிப்பில்லாமல் மைதிலியின் இணைப்பிலேயே மலங்க மலங்க விழித்து கிடந்தவனை பிளான்ட் போர்மேன் தேவராஜின் கரங்கள் தொட்டு உசுப்பின. கணேஷ், வாட் ஹேப்பன்? என்னப்பா பேயடிச்ச மாதிரி இருக்க? போர்மேன் தேவராஜின் கேள்வி வேறு. பிரக்ஞை மீண்டவனுக்கு சூழ்நிலை நெருடியது. தவறு செய்த பாவனை முகத்தில் தேங்கியது. சாரி சார், வீட்டு நினைப்புல வேலையை மறந்துட்டேன். அப்படியெல்லாம் வேலையை மறக்கிற ஆள் இல்லையப்பா நீ. என்னாச்சு? எனிதிங் ராங்? தேவராஜின் கேள்வி முன்னால் லேசாய் கவிழ்ந்த அவன் தலை நிமிர்ந்த போது கண்களில் நீர்த்திரை. என்னப்பா விஷயம்? நைச்சியமாக அதே சமயம் பதட்டத்தோடு கேட்டார் தேவராஜ். ஆமாம் சார், என் பெரிய அக்கா பாய்சன் சாப்பிட்டுட்டா. எப்போ? நேத்து ஈவினிங். அப்புறம் என்ன ஆச்சு? இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ல பிரக்ஞை இல்லாம கிடக்குறா. சூசைட் கேஸ் வேற போலீஸ் தரப்புல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த நிலையில வேலைக்கு வந்திருக்கே என்று கேட்டார் போர்மேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கல சார். அம்மா தங்கை எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால வேலைக்கு வந்துட்டேன். யூ ஸ்டூபிட். ஒரு அவசர மாத்திரத்துக்கு பக்கத்துல இல்லாம என்னப்பா இது? சாரி சார், என்னால என் அக்காவை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவளை பார்த்தாலே அழுகையா வருது. பிஹேவ் லைக் எனர்ஜெட்டிக். பிரக்னையில் கரைகிறவன் சராசரி மனுஷன். அதுல நிமிர்ந்து நிக்கிறவன் வாழ தகுதி படைச்ச மனுஷன். எதுக்காக உங்க அக்கா பாய்சன் சாப்பிட்டாங்க? இந்திய இளம்பெண்கள் 2 காரணத்துக்காக தான் சார் பாய்சனை தொடுவாங்க. 1 காதல் தோல்வி, 2வது கல்யாண தோல்வி. ஐசி, உங்க அக்காவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல வரப்போறதா சொல்லிட்டு இருந்தியே, அப்படி வரேன்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்க? வந்தாங்க சார். ஆனா அவங்க வாயில இருந்துதான் நிபந்தனை இல்லாத சம்மதம் வராம போயிடுச்சு. என்ன நிபந்தனை? 25 பவுன் தங்கம் வேணுமான். நான் எங்க சார் போவேன்? ஏற்கனவே போட்ட எல்லா லோனும் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கையில வாங்குற சம்பளமே பத்தாத நிலையில. வாஸ்தவம் தான். இந்த இடம் படிக்கலன்னா இன்னொரு இடம். அதுக்காக விஷத்தை குடிச்சிடுறதா? கேள்வி கேட்கறதும் கருத்தை சொல்றதும் இந்த விஷயத்துல ரொம்ப சுலபமான வேலை சார். ஆனா அனுபவங்கள் வேற மாதிரி இல்ல சார் இருக்குது. புரியும்படி பேசு கணேஷ். சார், நேத்து வந்த மாப்பிள்ள என் அக்காவை பொறுத்தவரையில 30வது மாப்பிள்ள. 29 சந்தைகளையும் அதுக்கு முந்தி சந்திச்சுக்கிட்டா. ஒரு கால் கை நொண்டியா இருக்கிற மாப்பிள்ளைக்கு கூட 10 பவுன் தேவைப்படுது சார். அதனாலதான் வெக்ஸ் ஆகி இந்த முடிவுக்கு வந்துட்டா. என் வரையில திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறாங்க. எங்க அம்மா அப்பா தப்பு பண்ணிட்டாங்க. எங்க அக்காக்கள் பிறந்தவே நெல்லு பால் கொடுத்து கொண்டிருக்கலாம். கணேஷின் நெடிய பேச்சில் தேவராஜ் சற்று அயர்ந்துதான் போனார். சட்டென்று என்ன பதில் சொல்வதென்று பிடிபடவில்லை. சில வினாடி அங்கே மௌனம். இருவரின் இடையே ஊஞ்சல் கட்டியது. அதை உடைத்து கொண்டு டம்ளருடன் வந்தான் டீ வெண்டர். ஓகே, டீ சாப்பிடு, கவலைப்படாதே. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். சாப்பிடுப்பா. டீ தம்ளரை நீட்டியபடி சிலாகித்தார் தேவராஜ். ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு சொத்து எதுவும் வச்சுட்டு போகலையா? மெல்ல கேட்டார். உதட்டை பிதுக்கினான் கணேஷ். உடனே அநியாயமா அவரை கொன்னுட்டாங்க. கடமையை வெகுவா காதலிச்ச ஒரு இளிச்சவாயன் சார் எங்க அப்பா. PF அது இதுன்னு ஒரு 10,000 சில்லறை வந்தது. 25 வருஷத்துல அதை எங்க அம்மா எங்க வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. காக்கி உடுப்பும் சில சில்லறை பொருட்களும் தான் என்று நீண்ட பெருமூச்சு விட்டு அறையின் ஏசியின் குளுமையை உஷ்ணப்படுத்தினான். பின்னர் இருவரும் மெல்ல வெளியே வந்தார்கள். தொட்டி வடிய ட்ரேக்களில் போல்ட் நட்டுகள் கொட்டி கிடந்தன. பக்கத்து டிபார்ட்மெண்டில் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஃபேன்ஸ் அப்போது பெரிதாக சத்தம் போட்டு பெட் மூவ்மெண்ட் போல்ட்டோடு நட்டுகளை அவித்து கொண்டிருந்தது. சற்று தள்ளி அதன் தொழிற்சாலையின் உற்பத்தி பிரிவு பரபரப்பான ஒரு ரயில் நிலையத்தை போல் சப்தமாய் உற்பத்தியில் மூழ்கி இருந்தது. உடை நடந்து போய் வர தோதாக மஞ்சரக்கோடு. அந்த கோட்டை ஒட்டிய பாதையில் நடக்கும் சமயம் தேவராஜ் கணேஷை பார்த்து கேட்டார். ஆமா, உங்க சொந்தக்காரங்க யாரும் உதவ மாட்டாங்களா? கணேஷ் இளக்காரமாய் அதை கேட்டுவிட்டு சிரித்தான். உதவின்னு போயிட்டாலே சொந்தமெல்லாம் அந்நியம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு தெரியாதா சார்? தேவராஜின் தோளை குலுக்கி அதை அங்கீகரித்து கொண்டார் அவரும்.
வாஸ்தவம்தான் கணேஷ். காசு பணம் உறவுகளையே உருமாத்திடுது. உன் வீடு என் வீடுன்னு இல்லாம இந்தியா பூரா இதுதான் உண்மை. சப்தம் மிகுந்த ப்ரொடக்ஷனை தாண்டி டூல் ரூமில் நுழைந்து ஆபீஸுக்குள் நுழைந்த போது எதிரே மேனேஜர் தட்டுப்பட்டார். இருவரின் வணக்கத்தையும் அங்கீகரித்து பதில் வணக்கம் சொன்னவர் கணேஷின் வாட்டத்தை கவனித்து விட்டு வாய் திறந்தார். அப்பதான் பூத்த மாதிரி இருப்பியே கணேஷ், என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்கே நீ? நத்திங் சார், ஜஸ்ட் ரன்னிங் நோஸ் என்றபடி பொய்யோடு அவரை தாண்டினான். கொஞ்சம் பொறு, டிஎம்எம் பார்க்கணும்னார். இன்னைக்கு நம்ம பிளான் டான் ஓவர் எவ்வளவு? தேவராஜ் கேள்வியோடு அகலத் தொடங்க குத்துமதிப்பாக 1 lakh ஓவரா இருக்கும் என்றான் கணேஷ். வேலைக்கு வந்த இடத்தில் வேலை பற்றி சிந்திக்க இயலாதபடி பிரச்சனையில் மூழ்கி போனதில் கடமை உணர்வோடு கொஞ்சம் வருத்தப்பட்டான் கணேஷ். அந்த தொழிற்சாலை ஊழியர்கள் தத்தம் பணியில் கர்ம சிரத்தையாய் இருக்க தான் மட்டும் அக்கா, கல்யாணம், சமூகம், சிக்கல் என்று ஒரு புறாவட்டம் போட்டுக்கொண்டு கலங்கி போய்விட்டது குறித்து கொஞ்சமாய் வெட்கப்பட்டான். தொடர்ந்து இதேபோல் குமைச்சலோடு தொழிற்சாலை சூழ்நிலையின் பொழுதை கழிப்பதில் குற்ற உணர்வு தலையெடுத்தது கணேஷிற்கு. அத்தியாயம் 10. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வா. வரும்போது மறக்காம பரன் மேல் போட்டு வச்சிருக்கிற பழைய பித்தளை கூஜாவை வெந்நீரோடு எடுத்து வா. பார்த்து எடு, தேளிருந்து கடிச்சு வைக்க போகுது. அம்மா சொல்லி அனுப்பியது நினைவில் பந்தல் போட்டது. வீட்டை திறந்து பரனிலிருந்து அந்த கூஜாவை எடுக்கும் வரை அவன் நினைவில் மனசு நெகிழ்ந்து கொண்டே இருந்தது. பாவம் அம்மா, எத்தனை கஷ்டப்பட்டு விட்டாள். எங்களையெல்லாம் ஆளாக்க நினைத்து நினைத்து வதங்கியது அவன் மனது. இப்படிப்பட்ட அம்மா முகத்தில் புன்சிரிப்பை பார்க்க முடியவில்லையே. கேள்வி வந்து நெஞ்சை குத்தியது. அப்பொழுதுதான் பரன்மேல் அந்த பழைய குட்டி கணேஷை பார்த்து வெறிக்கத் தொடங்கியது. யதார்த்தமாய் அதை திறந்து பார்த்த அவன் விழிகள் முன்னால் சிவகுருநாதன் தன் மரணத்தின் போது உடுத்தியிருந்த அந்த காக்கி பேண்ட்டும் சட்டையும் பல்லை காட்டின. அதில் குண்டு ஊடுருவிய துளைகள். அதை பார்த்த வினாடி மேலும் சோகமாகி போனான் கணேஷ். ஏதோ முடிவோடு அந்த பெட்டியை கீழே இறக்கி சிவகுருநாதன் புகைப்படத்துக்கு கீழே அதை வைத்து சட்டையை வெளியே எடுத்து உதறினான். பொட்டலம் ஒன்று சொத்தென்று நழுவி கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் இற்றுப்போன அந்த பொட்டலத்தின் காகிதம் கிளிபட மஞ்சளாய் தங்கத் துகள்கள் அவன் எதிரே துளி கூட கருகாமல் தரையில் சிந்தி டாலடிக்க தொடங்கியது. தூளை ஸ்பரிசித்தவன் துளியும் அது தரையில் தேங்காதபடி அதை புதிய ஒரு காகிதத்தில் அள்ளி போட்டுவிட்டு அதையே சில வினாடி விரித்தான். பின்னர் அண்ணாந்து தந்தையின் புகைப்படத்தை பார்த்து ஆழமாய் ஒரு பெருமூச்சு விட்டான். உள்சட்டை பாக்கெட்ல அப்பா என்ன இது மஞ்சள் தூளா வச்சிருக்காரு? அவரை படத்தின் காய்ந்த மாலை சொத்தென்று நழுவி கீழே உள்ள அவர் பெட்டியில் விழுந்தது. விழுந்த மாலையை யதார்த்தமாய் பார்த்தபோது அது விழுந்த இடத்திற்கு சொற்ப சமீபத்தில் சிவகுருநாதன் 1964 சித்திரை பௌர்ணமி வரை இறுதியாய் எழுதிய அந்த டைரி. கணேஷை பார்த்து வெறிக்க கணேஷின் கரம் ஆவலோடு அதை எடுக்க நீண்டது.